நன்மையாக மாற்றுவார். என்ன பார்த்து சொல்லாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமையை நன்மையாக மாற்றுவார். இந்த பிரதருக்கு யாருமே சொல்றாங்க இல்லையா பிரதர்? தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆமென். God turns evil into good. Hallelujah. ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு போனான். சரியா? ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டில் போயிட்டு அவனுடைய பாஷையில் அவன் சாப்பாடு தரும்படியாய் கேட்டான். இவன் சாப்பாடு தரும்படியாக கேட்ட உடனே அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட 10 வயது பிள்ளையை கூப்பிட்டு, பிச்சைக்காரன் ஐயா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அரிசி கொடுங்க அப்படின்னாங்க. உடனே இந்த சின்ன பிள்ளை ஓடி போய் ஒரு பேக்ல கொஞ்சம் அரிசி அப்படி அள்ளி போட்டு அந்த பிள்ளையோட கையால் அப்படி எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துச்சு. அந்த மனுஷன் அதை எடுத்துட்டு சந்தோஷமா அப்படியே போனான். அடுத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சுட்டு போனான். அப்படியே அடுத்த வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அம்மா எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த வீட்டிலையும் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு 10 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பிள்ளைய இந்த பிச்சைக்காரனுக்கு அரிசி கொடுங்க அப்படின்னு அந்த பிள்ளையும் கைகளால் அரிசி அள்ளி ஒரு பேக்ல போட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்துச்சு. காலங்கள் கடந்து சென்றது. இந்த 2 தாய்மாரும் மரித்து போனார்கள். இந்த 2 தாய்மாரும் மரித்து போன அந்த முதல் வீடு, நான் சொன்ன முதலாவது வீட்டில் இருக்கிற அந்த தாய் வந்து பரலோகத்துக்குள்ள போயிட்டா. சரியா? இது ஒரு கதை, ரைட்டா? 2வது தாய் வந்து பரலோக வாசலுக்குள்ள வந்தோன்னா கதவு மூடப்பட்டு தூதன் சொல்றாரு, நீங்க உள்ள வர முடியாது, நீங்க அங்கதான் போகணும்னு சொல்லி பாதாளத்தை காண்பிக்கிறாரு. இப்ப இந்த தாய் சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பெரிய புத்தகத்தை திறந்து தூதன் அப்படியே பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஓ நீங்க வந்து பூமியில இருக்கும் பொழுது செய்த இந்த காரியத்தினால் என்ன காரியம் அன்றைக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த கொடுத்த காரியத்தில் உங்களை குறித்து ஒரு குறை எழுதப்பட்டுள்ளது, ஆகவே நீங்க வந்து பரலோகத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி உடனே இந்த தாயார் சொல்றாங்க, அப்படி எப்படி முடியும்? அவங்களும் மகளை வைத்து தான் அரிசி கொடுத்தாங்க, அதே மாதிரி நானும் என்னுடைய மகளை வைத்து தான் அரிசி கொடுத்தேன், ஆகவே அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய்க்கு மட்டும் நீங்க பரலோகத்தை கொடுக்குறீங்கன்னா ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க முடியாது? இது ரொம்ப தப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்ன போது உடனடியாக அந்த தூதன் சொன்னான், எஸ், நீங்க 2 பேருமே அரிசி கொடுத்தீங்க தான், நீங்க 2 பேருமே உங்களுடைய பிள்ளையை வைத்து தான் அரிசி கொடுத்தீங்க. ஆனா அந்த தாய் அரிசியை கொடுக்கும் போது என்னுடைய பிள்ளைக்கு நன்மை உண்டாகட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும், என் பிள்ளை இதன் மூலமா நன்மை பெறட்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமா என்கிற எண்ணத்துல தான் அந்த தாய் செய்தாள். ஆமென். ஆனா நீங்க அதே மாதிரி தான் உங்க மகளை வச்சு அரிசி கொடுத்தீங்க. நீங்க உங்களோட மகளுக்கு போயிட்டு அரிசி எடுத்து கொடுக்க சொன்னதுல உள் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க எடுத்து கொடுத்தா ரொம்ப அரிசி போயிடும்னு, மக எடுத்தா கொஞ்சம் அரிசி தான் போகணும்னு சொல்லி மகளுக்கு எடுத்து கொடுக்க சொன்னீங்க. சரிங்களா? 2 பேருமே சொல்லுமே, ஒரு உதாரணத்துக்கு 250 கிராம் தான் அரிசி கொடுத்தாங்க. அவங்க கையில் அள்ளக்குள்ள முதல் வீட்டு அம்மா புள்ள அள்ளுற நேரமும் 250 கிராம் தான் வந்துச்சு. 2வது வீட்டில் இருக்கிற அம்மாட புள்ள அள்ளுற நேரமும் 250 கிராம் தான் வந்துச்சு. கடைசியாக அந்த பிச்சைக்காரனுக்கு 2 வீட்டில இருந்து 250 கிராம் போய் 500 கிராம் தான் சேர்ந்துச்சு. ஆனா உள்நோக்கம்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த தாய் தன் பிள்ளைக்கு நன்மை உண்டாகட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த எண்ணத்துல தான் அந்த 250 போச்சு. இந்த பக்கம் 250 தான் போச்சு. ஆனா ஏன் போச்சுன்னா, அந்த புள்ளோட கை சின்னதுனால தான் 250 போச்சு. புரியுதா? சிரிக்கிறோம், நல்லா சிரிப்போம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் சொல்றார், வெளியில தெரியறதுக்கு நிறைய காரியங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். பார்க்கக்குள்ள மற்றவங்களை சில நேரம் பார்க்குற நேரம், ஐயோ இவங்க இப்படி நல்லா செய்கிறாங்களே, இவங்க நல்ல உள்ளம் படைச்சவங்களா இருக்கு, இவங்க இப்படி பண்ணுற மாதிரி எங்களுக்கு விளங்குது. ஏன் நாங்கள் கூட சம்டைமில் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, நான் எவ்வளவு தான் செய்தாலும் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை காண முடியல, ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியல, ஏன் இந்த கதவு திறக்காம இருக்கு, ஏன் இந்த நன்மையை நான் பெற முடியாம இருக்கு, ஏன் இது நடக்குது இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் உள்ளிந்திரியங்களை நான் ஆராய்ந்தறிகிறவராயிருக்கிறேன். ஹalleluya. நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், Proverbs chapter 16 verse 2. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். மனுஷனுக்கு அவன் போற வழி சுத்தமா தான் இருக்கு, தான் செய்யற காரியம் சுத்தமா தான் இருக்கு. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அவன் போற வழி அவனுக்கு சுத்தம் மாதிரி தெரிஞ்சாலும் ரைட், ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதனால இதை செய்றேன், எதனால நான் இதை கொடுக்கிறேன், எதனால நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம நிறைய நேரத்தில் பண்ற ஸ்ட்ரகிள், நான் எவ்வளவு தான் செஞ்சாலும் ஏன் விருத்தி இல்லை, ஏன் நன்மை வர மாட்டேங்குது, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற, நானும் உங்களுடைய உள்ளான ஆவியை, உள்ளின் திரியங்களை நான் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுசரர் மகனே மகளே, நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாமே, நாங்களே நம்மளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாமே. மனுஷன் முன்னுக்கு நம்ம நல்லவங்க மாதிரி இருந்தாலும் நாம யாருன்றது நமக்கு தெரியுமே. ஆகவே நாம யாருன்றது நமக்கே தெரியும்னா ஆண்டவருக்கு அதை விட கிளியரா தெரியும். நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் சகோதரன் கிட்ட இருந்து சகோதரி கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கினாலும் என் உள்நோக்கம் என்னன்றதை கர்த்தர் அறிவாரு. ஆகவே கர்த்தர் அதை அறிகிறதுனால என்ன நடக்குதுன்னா நானே என்னை ஏமாற்றிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். நானே என்னை ஏமாற்றிக் கொள்கிறேன். மற்றவங்க என்ன புகழலாம், மற்றவங்க என்னை பற்றி பெருமையா பேசலாம், மற்றவங்க சொல்லலாம், ஓ இவங்க ரொம்ப தாராள மனதுள்ளவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, நல்லவங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, சபைக்கு வருகிறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, தசம பாகம் கொடுக்குறாங்க, கைகளை தூக்கி துதிக்கிறாங்க, சத்தமா ஆராதிக்கிறாங்க. இது எல்லாம் நான் வெளிப்பிரகாரமாய் செய்தாலும் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு என்று சொல்லி கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பிரசங்கி 12ஆம் அதிகாரம், எக்லெசியாஸ்டிக்ஸ் chapter 12 verse 13 to 14. பிரசங்கி இன் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிப்போம் 14ஆம் வசனம் வரை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தையும் கடைத்தொகையையும் கேட்போமாக. Now all has been heard. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆகவே ரொம்ப நேரம் நாங்க பெரிய அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ்ல பேசுவோம், சுய நீதியில பேசுவோம். ஓ நான் கற்பனையை கைக்கொள்றேன், நான் இப்படி வாழ்றேன், அப்படி வாழ்றேன், அதனால கர்த்தர் எனக்கு செய்யணும்னு சொல்லி. இல்ல இல்ல இல்ல, வார்த்தை சொல்லுது அது எங்கள் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை. ஆமென். நான் பரிசுத்தமா இருக்கிறேனா விழுந்த கடமை, நான் தசமாம் கொடுக்கிறேனா கடமை. அதெல்லாம் நான் ஆண்டவருக்கு எதையுமே செய்யல. நான் நினைக்க கூடாதோ இதெல்லாம் நான் செய்யறேனே, ஆகவே நான் சபைக்கு வாரனே, இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் செய்யறேனே, ஆகவே ஆண்டவர் எனக்கு இன் ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல இல்ல, அது எல்லாம் வார்த்தை சொல்லுது எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை செய்யத்தான் வேணும். ஆமென். வார்த்தை சொல்லாத எங்க மேல விழுந்த கடமை. ஏன்னா எங்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கார், எங்களை ரட்சித்திருக்கிறார், எங்களை மீட்டு இருக்கிறார், எங்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு நித்தியத்தை நாங்க பெற்றடைய போகிறோம். ஆகவே இதெல்லாமே என்ன சொல்லி இருக்குது, for this is the duty of duty. டியூட்டினா தெரியுதானே, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கு. டியூட்டி, இது நம்ம டியூட்டி, இது நம்ம டியூட்டி ஆஃப் ஆல் மேன்கைண்ட். எல்லா மனிதனும் செய்ய வேண்டிய கடமையா இருக்கிறது. நம்ம கடமையை நம்ம செய்யாடி பிரச்சனை ஆயிரும். ஆமென். வீட்டில் நம்ம கடமையை நம்ம செய்யணும், கணவன் கடமையை செய்யணும், மனைவி கடமையை செய்யணும், பிள்ளைகள் அவங்களோட கடமையை செய்யணும். ஆகவே நம்ம கடமையை நம்ம செய்யலாட்டி அது ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ தேவனுக்கு பயந்து வாழ்றது, எஸ் நம்ம பயந்து தான் வாழணும். அவரை தாண்டி அவரை எதிர்த்து நம்மளால நிற்க முடியாது. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். எஸ், அவர் சொல்றார் உன்னை போல பிறனை நேசி. இப்படி பல கற்பனைகளை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா கற்பனைகளையும் நாங்கள் கைக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது இதுதான் எல்லாமே எங்கள் மேல் விழுந்த கடமை. ரைட், நெக்ஸ்ட் வெர்ஸ். ஒவ்வொரு கிரியையையும் எங்களுடைய ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும். அந்தரங்கம்னா என்னது? மறைவுல, யாருக்கும் தெரியாத இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல போன்ல இப்படி பேசுறது, யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்து பேசுறது, எல்லா அந்தரங்கமான கிரியையும். என்ன நீங்களாம் அப்படி செய்வீங்க போல இருக்கு. எல்லாமே அதுக்கு வேற பாஷை வச்சு பேசுறது, சாடை காட்டி பேசுறது, கண்ணு காட்டி பேசுறது, எல்லா அந்தரங்க காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நன்மையா இருந்தா நல்லம், தீமையா இருந்தா பிரச்சனை. ஆமென், ஆமென். எல்லாத்தையும் அவர் அப்படியே நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவே நம்ம எப்பயுமே நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து
கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க நான் முதல்ல உருப்படியா இருக்கணும். உருப்படியா நான் இருக்கிறேனா? என் வாழ்க்கை சரியா இருக்கா? நான் செய்யற காரியம் சரியா செய்யறேனா? நான் போற பாதை சரியா? என் நடத்தை எல்லாம் சரியா இருக்கா? நான் சொல்லுவேன் சம்டைம்ஸ், சும்மா ஒரு உதாரணத்துக்கு, நான் சாப்பிட்றதே இல்லை, ஆனா ஏனோ தெரியும் உடம்பு வச்சுக்கிட்டே போகுது. நான் சாப்பிட்றதே இல்லை, ஆனா உடம்பு அப்படியே வச்சுட்டே போகுது. சாப்பிட்றது மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே தப்பா செய்வோம். லேட்டாக தூங்குவோம், கொஞ்ச நேரம் தூங்குவோம், தேவையில்லாத இந்த சுகர் அது இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்லுவோம் சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி நம்ம கிட்ட தேடி பார்த்தோம்னு சொன்னா ஏதோ ஒன்று இருக்கும் நம்மக்கிட்ட. ஆமே, தேடி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் வெளிப்பிரகாரத்தில் மனுஷங்க பார்க்குறனால சொல்லுவோம், நான் இப்படியெல்லாம் பண்ணுறேனே பாருங்களேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் இல்லையே, ஆண்டவர் எனக்கு அதை தாரார் இல்லையே, எனக்கு இதை தாரார் இல்லையே, எனக்கு இப்படி செய்கிறார் இல்லையே அப்படின்னு சொல்லி கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்பேன். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார். ஆமேன். ஆண்டவருக்கு ஒரு நாளும் பிழைக்காது. ஆமேன். நாங்கள் தவறு விடுவோம், பிழைப்போம், விழுவோம், எழும்புவோம், சாரி சொல்லுவோம். ஆண்டவர் யார்கிட்ட வந்து ஐயோ சாரி அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு பிழைக்காது. ஆமேன். அவர் எப்பயுமே ஒன்றை செஞ்சுட்டு ரிக்ரெட் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒன்றை செஞ்சார்னா அவருக்கு ரைட், அவர் சரியாக தான் செய்வார். ஆமேன். அவர் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார். ஸோ நாங்கள் அவர்கிட்ட கை நீட்டுறது, அவர்கிட்ட குறை பார்க்குறது, அவரை குறை சொல்கிறத விட்டுட்டு வெளியில் வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியமே நம்ம அரைஞ்சு பார்க்கணும். ஆமேன். எல்லா காரியங்களுக்கும் பின்னால கர்த்தருடைய ஒரு செயல் இருக்கு. அது ஏன்னு சொல்லி நம்ம தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்க பாருங்க, இந்த இடத்துல 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், First Chronicles chapter 28 verse 9. First Chronicles chapter 28 verse 9 என்ன சொல்கிறது? என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே. தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, உன் பிதாவின் தேவனை, என்னுடைய தேவனை அறிந்து, அவரை உத்தம இருதயத்தோடும், உத்தம இருதயமா பரிசுத்தமான இருதயத்தோடு, ஓகே, உற்சாக மனதோடும் சேவி. உற்சாக மனதோடும் சேவி. நல்ல சந்தோஷமா உற்சாகமா கர்த்தரை சேவிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காரியங்களை செய்யும் பொழுது, யாருடைய கட்டாயத்தினாலும் அல்ல, யாருடைய வாஞ்சையினாலும் அல்ல, உனக்குள்ள அந்த வாஞ்சை வந்து, விருப்பம் வந்து, மன விருப்பத்தோட சந்தோஷத்தோட நீ கர்த்தருக்காக காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோற்றங்கள், உங்க நினைவுல என்னெல்லாம் வச்சுட்டு செய்றீங்க, எதற்காக செய்றீங்க, எதற்காக செய்றீங்க, எதற்காக செய்றீங்க, எல்லா நினைவுகளின் தோற்றங்களையும் தேவன் அறிகிறார். நீ அவரை தேடினால், நீ அவரை தேடினால், நீ நல்ல இருதயத்தோட நீ அவரை தேடணும்னு சொன்னா உனக்கு அவர் தென்படுவார்னா நீ அவரை காண்பாய். ஆமேன். அவருடைய கிரியையை காண்பாய். ஆமேன். அவருடைய நடத்துதலை நீ காண்பாய். நீ அவரை விட்டு விட்டால், நீ வந்து உன் துன்மார்க்கத்தின் நிமித்தம் எனக்கு ஆண்டவர் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேணாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் போனேன்னு சொல்லி சொன்னா, அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆண்டவர் கையை விட்டுருவார். அவர் கையை விட்டுருவார். ஆகவே நம்ம அவர் கைவிடாம இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து, எங்களுடைய நினைவின் தோற்றங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாம் அதை சரிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு நான் பேசின இந்த காரியங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ண போகக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நம்ம ஃபைட் பண்ண முடியாது. நம்ம காரியங்கள் சரியாக இல்லாமல். ஆமென். புரிஞ்சுக்கோங்க. நான் பாரு அடுத்த பாயிண்ட்டுக்கு, பட் இப்போ நான் இதை சொல்லி உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கர்த்தர் வந்து நம்ம லைஃப்பில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அவருடைய திட்டங்கள், யோசனைகள், அவர்களுக்கு கொடுத்த வாக்குகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பெரிதாக இருக்குது. அவர் அதெல்லாம் செய்வார். ஆனால் அவர் அதை செய்கிறதுக்கு இந்த பக்கத்தில் நம்முடைய யோசனைகள், சிந்தனைகள், கிரியைகள் எல்லாமே சரியாக இருக்குக்குள்ள அதெல்லாம் ஈஸியாக ஆண்டவர் எங்கள் லைஃப்பில் செய்வார். இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்க, உங்கள் பக்கம் நீங்கள் எல்லாம் கிளியராக தான் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு முன்பதாக, ரைட், மனிதனுக்கு முன்பதாக இல்லை, கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் கிரியைகள் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தூய்மையான வாழ்க்கை வாழ்றீங்க. உங்களுடைய எல்லா செயல்களும் சரியாக இருக்குது. எனக்கு தெரியும் தானே, இல்லையா? நமக்கு தெரியும் தானே, நமக்கு தெரியும் தானே நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி. என்னதான் வெளியில் நாங்கள் காட்டிக்கிறோம், ரைட். கர்த்தருக்கு முன்பதாக நான் சரியாக இருக்கிறேன். இப்போ கர்த்தருக்கு முன்பதாக சரியாக இருக்கிற எனக்கு என்ன தீமை வந்தாலும் அந்த தீமையை தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமென்.
ஆமென். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாம போகும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நான் செய்யும் பொழுது வார்த்தை சொல்லுது, அவர் என்னை கைவிட்டு போவார். அதே நேரம் நான் கர்த்தர் பக்கம் திரும்பி என் வாழ்க்கையை மாற்றி நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நான் வாழ விரும்புறேன்னு சொன்னா, எந்த பெரிய சத்துரு என்னை எதிர்த்தாலும் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எந்த பெரிய சத்துருவா இருக்கலாம், அது எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கலாம், அது எவ்வளவு பயங்கரமானதா இருந்தாலும், நான் சர்வ சாதாரணமான ஆளாவே இருந்தாலும், நான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவனா இருந்தா, அவருடைய நீதி நியாயங்களை நான் கை கொள்ளுகிறவனா இருந்தா, அவர் அமைதியா இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது அவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தால் தேவன் விடவே மாட்டார். அதுக்கு நாங்க முதல்ல அந்த நீதியுள்ள வாழ்க்கை, எங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வாழ்க்கைக்குள்ள நாங்க வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் அந்த சத்துருவை தேவன் அழித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்க சொல்ல, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பலன் இல்லாமல் இருக்கு, என்னை எதிர்க்கிற காரியங்களை மேற்கொள்கிற பலன் எனக்கு இல்லாமல் இருக்கு அப்படி சொல்கிற உங்களோடு கூட கர்த்தர் இந்த காலவெளியிலே பேச விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை வேதத்தில் இருந்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிதான துயரமான சம்பவம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு சொல்லி பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகள். எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டு இருந்த ஜனங்களாய் இருக்கிறார்கள். அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேலருக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பார்ப்போம். யாத்திராகமம் எக்ஸடஸ் சாப்டர் 2 verse 8 to 10 வாசிப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் வளர்ந்து வராங்க, இஸ்ரவேலர்கள் அதிகரித்து கொண்டு போறாங்க. இஸ்ரவேலர்கள் இப்படியே வளர்ந்து கொண்டு போறதுனால இந்த பார்வோனுக்கு பார்த்தா, என்னடா இவங்க எல்லாம் நாளுக்கு நாள் இப்படி விருத்தியாகிக்கிட்டே இருக்கிறாங்களே, இப்படியே விட்டா இவங்க எல்லாம் வளர்ந்து எங்களெல்லாம் மேற்கொண்டுருவாங்களே, ஆகவே இதற்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் ஒரு தீர்மானத்தை போடுறார், ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அது ஆண் பிள்ளைகளா இருக்கும்னு சொல்லி சொன்னா, அவங்க அந்த இஸ்ரவேல் பெண்கள், அந்த பெண்கள் வந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது, எபிரேய பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அங்கே வச்சு இந்த ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்க, இந்த சட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. அங்கே வைத்து அந்த பிள்ளைகளை கொன்று போடுங்கன்னு சொல்லி. ஆனா எப்படியோ அந்த மருத்துவச்சிகள் நிமித்தம் சில குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து பார்வோனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த லேவியின் குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குது. வார்த்தை சொல்லுது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணியிருந்தான். ஸோ அவங்க கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய 3 மாதம் வீட்டில் ஒளித்து வைக்கிறாங்க. சத்தம் போட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே 3 மாதம் ஒளித்து வைக்கிறாங்க. இன்னும் பார்வோனுக்கு அவருடைய சேனைக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கு. நாட்கள் கடந்து போகும்போது அந்த பிள்ளை சத்தம் போட தொடங்குது. ஆகவே பிள்ளை இதுக்கு மேலே வைத்திருக்க முடியாது. ஒரு நாணட் பெட்டி ஒன்றை செய்து அந்த பெட்டியில் அந்த குழந்தையை வைத்து, நமக்கு தெரியும் அந்த பெட்டியில் நல்ல கீழ் பூசி, அதாவது அதுக்குள்ள தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பூசி அதை அப்படியே ஒரு தண்ணியில அதை அப்படியே போகும்படியா அவங்க நதியோரமாக அதை அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே இந்த பிள்ளை அப்படியே நதியோரமா அந்த பெட்டியில அப்படியே போயிட்டு இருக்கு. யாருமே இல்லை. அப்படி போற அந்த பெட்டியில அந்த பிள்ளை போறது அவருடைய தமக்கை, அதாவது அக்கா, அவ என்ன செய்யறா, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா, என் தம்பிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படி அவ ஒளிந்து பார்த்து கொண்டே இருக்கும் போது, அன்றைக்கு பார்த்து அந்த நாள் பார்த்து இந்த பார்வோனுடைய மகள் இவ என்ன பண்றான்னா, அப்படியே ஒரு சன் பாத் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி நதியோரமாக வாரா. என்ன பாத் எடுப்போம்? வீட்டில் மோட்டார் வேலை செய்யலை, அதனால நாங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு சன் பாத் எடுப்போம், நதியில் குளிப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே நதியில் வந்து அப்படியே பார்க்கும்போது அங்கே இந்த பெட்டி அப்படியே வருது. அப்படியே அந்த நாணல் பெட்டி அப்படியே தண்ணியில் அடித்து 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 அப்படியே அவகிட்ட வருது. உடனடியாக அவ என்ன செய்யறா, அந்த பிள்ளையை எடுத்து பார்க்கிறா. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. உமக்கு இந்த பிள்ளை verse 7 verse 6 onwards.
அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதில் மேல் இரக்கமுற்று, இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அவக்கு அந்த பிள்ளைய, அந்த பெட்டியை திறந்து அந்த பிள்ளைய பார்த்தோன்னே அந்த பிள்ளை அழுது. பார்த்தோன்னே அவ கண்டுபிடிச்சிட்டா இது வந்து எங்களுடைய எகிப்தியருடைய பிள்ளை இல்லை, இது வந்து ஒரு எபிரெய பிள்ளை அப்படின்றத அவ உடனே கண்டுபிடிச்சிட்டா. அவக்குள்ள அதை கண்டு அந்த பிள்ளையை கண்டோன்னு ஒரு இரக்கம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா, இரக்கம் உண்டாயிற்று, இரக்கம் உண்டாயிட்டு. சரி, இப்ப இவ இந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கா. verse 7. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரெய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். ஓகே, அடுத்து அதற்கு பார்வனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். அந்த இடத்துல பாருங்க, அவ பிள்ளைய பால் கொடுக்கறதுக்கு தாயை கொண்டு வரட்டுமான்னு கேட்கிறா. எஸ்ன்றா. அந்த பிள்ளையுடைய தாயவே கொண்டு வந்து கொடுக்கறா. ஓகே, அதுக்கு பிறகு பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்ரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். சரி, பாருங்க, இந்த காரியத்துல நம்ம ஒரு விஷயத்தை சற்று ஆழமா பார்ப்போம். பிசாசு வந்து தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு திட்டத்தை போட்டான். என்ன திட்டம் என்று சொன்னா, இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழித்து விடணும் என்று சொல்லி. இந்த ஜனம் இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனமா இருக்கிறாங்க. ஸோ பிசாசு ஒரு பிளானை போட்டு எப்படியாவது இந்த பிள்ளைகளை அழித்திடணும். அதே நேரம் தெரியும், இந்த பிள்ளை, குறிப்பிட்ட பிள்ளை இது வளர்ந்து வந்து அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அப்படியே பார்வோண்ட கைக்கு நீங்களாக்கி கானானுக்குள்ள கொண்டு போகுது. ஆகவே இந்த பிள்ளையை நான் எப்படியாவது கொண்டுறணும்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் போட்டு பிசாசு வேலை செய்தாலும் அந்த தீமையை தேவன் எப்படி நன்மையாய் மாற்றினார்ன்னு நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஆமென், ஆமென். நான் இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது பார்த்தேன். இப்போ இவன் முதல்ல பிள்ளைய கொல்ல பார்த்தா, எப்படியோ பிள்ளைய வந்து அந்த மருத்துவச்சிகள் கைகள் இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென். மருத்துவச்சிகள் கைகள் மூலமாய் தேவன் காப்பாற்றினார். முதல்ல மோசே காப்பாற்றப்படுகிறார். சரியா, அங்க காப்பாற்றப்பட்டார். இப்போ அடுத்த பிளான் என்னன்னா, பிசாசுட இவங்க பெட்டியில போட்டுட்டாங்க. இன்னைக்கு பார்த்து வீட்டில் மோட்டரை உடைச்சா பார்வோண்ட மனைவி என்ன செய்வா, மகள் என்ன செய்வா, நதிக்கு வருவா குளிக்க. அங்க மாட்டி விட்டுருவோம். அங்க மாட்டி விட்டா அங்க பார்வோனே கொந்தளிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி மகள் கொண்டு போய் எங்க தகப்பனுக்கு விரோதமா யார் இப்படி செஞ்சா, எங்க தகப்பனுக்கு மறைத்து யார் இப்படி செய்தான்னு சொல்லி அவ அந்த பிள்ளைய கொண்டு போய் பார்வோண்ட கையில் கொடுத்து அங்கேயே வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை பிசாசு வகுத்து அவன் பார்த்துட்டே இருந்தான். நாங்க திரும்ப போவோம் verse 6. அப்படியே போய் அங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது, let's move to verse 6. பார்த்து கொண்டே இருக்கும் போது அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். அவள் பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளை அழுதது. அவள் அதில் மேல் இரக்கமுற்று. இவ்வளவுதான் எனக்கு வேணும், இரக்கமுற்றாள். ஆமென், ஆமென். அந்த பிள்ளைய பார்த்தா அவருக்கு கோபம் வரணும். அந்த பிள்ளைய பார்த்தா இல்ல என் தகப்பனுக்கு மறைச்சு ஒளிச்சு யாரோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கோபம் வரணும். ஆனா அந்த இடத்துல கோபத்துக்கு பதிலாக அவளுக்குள்ள இரக்கம் வந்தது. ஹல்லேலூயா. இரக்கம் வந்தது. ஹல்லேலூயா. தீமை நன்மையாய் அன்றைக்கு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பிசாசு பெரிதாக தோற்று போனான் அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த சம்பவத்தில் அவள் அந்த பெட்டியை திறந்து பார்த்த போது, அது பிள்ளைய பார்த்தோன்னு அவளுக்கு இரக்கம் உண்டாச்சு இல்லையா, அந்த இடத்துல பிசாசு தோற்று போனான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாங்கள் பார்த்த பொழுது அந்த பிள்ளை திரும்ப தாயுடைய வீட்டுக்குள்ளே போகுது. அங்கே பால் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுது. பிசாசுடைய திட்டங்களை எல்லாம் தேவன் அன்றைக்கு நிர்மூலமாக்கி அவருடைய பிள்ளை அன்றைக்கு அவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை கைக்கு போகும் பொழுது அவளுக்குள்ள ஒரு இரக்கம் உண்டானதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய காரியம் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், என்ன நடக்குமோன்னெல்லாம் யோசிக்க வேண்டாம். அது எந்த அதிகாரியுடைய கைக்கு போதோ அங்கே போகிற நேரத்தில் அங்கே ஒரு தயவை தேவன் உங்களுக்காய் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் அதில் தேவையான மாதிரி இல்லாமல் இருக்கலாம், தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், தேவையான அளவுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், தேவையான காரியங்கள் அதில் சரியாக குறிப்பிடப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் அதை கையில் எடுக்கும் பொழுது தேவன் அங்கே ஒரு தயவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜனத்துக்கு அதை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அதை மட்டும் இல்ல, இதுல இன்னொரு சம்பவம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளையை எடுத்து அப்படியே பார்வோன் மகள் அப்படியே எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு அவ போயிருந்தாலும் இந்த சம்பவம் யாருக்கு தெரியப்பட்டிருக்கும்? பார்வோனுக்கு தெரிய வந்திருக்கும். பார்வோனுக்கு தெரிய வந்திருக்கும். சம்டைம்ஸ் அவ போய் சொல்லிருப்பா, அப்பா நான் இப்படி கண்டேன், ஒரு நாணர் பெட்டியில் ஒரு பிள்ளை வாரதை அவ கட்டாயம் சொல்லியிருக்கிறா. சரியா, ஒரு பிள்ளை வாரதை கண்டேன், ஆகவே இந்த பிள்ளை நான் இப்படி எடுத்து இப்படி வளர்க்க கொடுத்தேன்னு. பார்வோன் கோபப்பட்டிருக்கணும். பார்வோன், இல்லை நீ எப்படி அப்படி பண்ணுவ, நான் ஒரு சட்டத்தை போட்டுட்டேனே, எப்படி என் சட்டத்தை ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை வர வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த ராஜாவுடைய இருதயத்தையும் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அன்றைக்கு எந்த டிசிஷன் அவர் எழுதினாரோ, இப்படிதான் நடக்கணும், கிடைக்கிற பிள்ளையெல்லாம் மறிக்கணும்னு சொல்லி எழுதின அவருடைய டிசிஷனையே அவர் மாற்றி எழுதும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு தயவு காட்டினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சிறு பிள்ளைக்கு செய்த தேவன் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? அன்றைக்கு தயவு காட்டின தேவன் அவர் நமக்கு தயவு காட்டாமல் போவாரோ? தான் கேள்வி இன்னைக்கு. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு தீமையை சத்துரு செய்தான். அந்த தீமையை தேவன் அப்படியே நன்மையாய் மாற்றினார் இஸ்ரவேலருக்கு. ஆமென். அந்த தீமை அப்படியே நன்மையாய் மாற்றப்பட்டது. அந்த பிள்ளை வளர்ந்தது தாயுடைய வீட்டிலேயே. அதன் பின்பு அப்படியே திரும்ப பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே தேவன் கொண்டு போய் வைத்து அந்த பிள்ளை 40 வருடங்கள் காத்து நடத்த தேவனால் கூடுமாயிருந்தது. ஹல்லேலூயா. யாரு கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்க வீட்டிலேயே போய் அவங்க டேபிள்லேயே உட்காந்து சல்யூட் அடிச்சு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் வச்சார். அவனால ஒன்றும் செய்ய முடியல இல்லையா? பார்வோனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் கையெல்லாம் ஆண்டவர் கட்டி போட்டார். ஆமென். ஆமென். இந்த பிள்ளைய தான் கொல்லணும்னு நினைச்சாரு, ஆனால் அந்த பிள்ளைய கொல்ல முடியல. ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே அரண்மனைக்குள்ள பார்வோனோடே கூட மோசே வாழ்ந்திருப்பாரு. 40 வருஷம் இருந்தாரு. 40 வருஷமும் அந்த பார்வோனோடு கூட அதே அரண்மனையில் யார் கொல்லணும்னு திட்டமிட்டாரோ, யாரெல்லாம் இவங்க மோசமானவங்க நினைச்சாங்களோ அவங்க கண் முன்னாலேயே வளர்ந்து வருவதற்கு தேவன் செய்வார் என்றால் நமக்கும் செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை காரியம் நம்ம எதிர்த்தாலும் நம்ம மட்டும் சரியா இருந்தோம்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியா இருந்தா. நாங்கள் பாருங்க, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஆழமா பாருங்க. இந்த பார்வோன் தானே, இது ஏதோ ஒரு சும்மா பார்வோன் இல்லை, ஒரு சர்வாதிக்கம் படைத்த ஒரு பயங்கரமான ஒரு ராஜா. லேசான ஆள் இல்லை. நினைச்சா யார் கழுத்தையும் வெட்டக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு வல்லமை மிக்கவர். அந்த லா எல்லாம் இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மனிதனுக்கு எதிர்த்து யாரால நிற்க முடியும்? யாராலும் முடியாது. ஆனா தேவன் அந்த பெட்டியை திறக்கும் போதே எல்லா இருதயங்களையும் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா இருதயங்களும் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவளுடைய இருதயம், அவளை சுற்றி இருந்தவருடைய இருதயம், உள்ளே இருந்த பார்வோனுடைய இருதயம் எல்லாம் மாற்றப்பட்டு அன்றைக்கு ஒரு பெரிய தயவு கிடைத்தது. நம் தேவன் அப்படி செய்ய வல்லமுள்ளவர். பாருங்க, சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரத்தில் தாவீது பேசுகிற சில வார்த்தைகளை பார்ப்போம். சங்கீதம் 18 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். Psalms 18 verse 3 onwards. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்கள் எனக்கு துன்பம் துயரம் கொடுக்கிற நேரத்துல கூப்பிடும் பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது. மரண கட்டுக்கள் சுற்றி கொண்டது. நல்லா ஆழமா கேளுங்க இந்த வார்த்தையை. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, அவர் அவருடைய நெருக்கத்தின் மத்தியில தேவனை நோக்கி கூப்பிடுறார். அநியாயமா, ஆண்டவரே நான் ஒன்றும் பண்ணல, இவங்க எல்லாம் பாருங்க ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆலயத்துல இருந்து ஆண்டவர் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. என்னுடைய பிரச்சனையை போய் நான் ஆண்டவருக்கு சொன்ன உடனே பூமியே அசைஞ்சிச்சான். அப்ப அவர் எவ்வளவு அன்பு எங்கள் மேல வைத்திருக்கிறாராமே. எங்களுடைய ஒரு பிரச்சனையை நாங்கள் அவருக்கு தெரிவிக்கும் போது, எங்களுடைய காரியங்களை நாங்கள் அவருக்கு சொல்லும் போது பூமி அசைகிறது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களில் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. யார் மேல அவர் கோபம் கொள்றாருன்னு சொல்லி சொன்னா, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா காரியங்கள் செய்யறாங்களோ, கிரியை செய்யறாங்களோ, எழும்புறாங்களோ, அவங்க காரியங்களை செய்யும் பொழுது நம்ம போய் ஆண்டவரே என்ன நெருக்குறாங்க, என்ன ஒடுக்குறாங்க, எனக்கு வேதனையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும் பொழுது தேவன் கோபம் கொண்டு பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி போக செய்கிறார். ஆமென்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரால் தாங்க முடியாது அவருடைய பிள்ளைகளுக்கு யாராவது தீங்கு செய்யும் போது. ஆமென். ஆகவே நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது, ரைட், கர்த்தருக்கு முன்பதான் நீங்க சரியா இருக்கிறீங்க, உங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்க, உங்களுடைய கிரியைகள் செயல்கள் எல்லாம் சரியா இருக்கு. இப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி பாடு இப்படி வேதனைன்னு சொல்லி ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஓகே, verse 8. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. சரி, verse 16க்கு போவோம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகம்னா என்ன? ரொம்ப தண்ணி வந்து அப்படியே அதுல நான் தத்தளித்து கொண்டிருந்தேன். இது வந்து இவர் வந்து ஒரு இந்த காரியத்தை குறித்து விரிவா பேசுறாரு தாவீது. ஜலப்பிரவாகத்தில் தண்ணி என்ன அப்படியே மூழ்கி நான் அப்படியே அழிந்து போயிடுவனோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள்ல நான் இருக்கும் போது தேவனே கை நீட்டி என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. என்னிலும் பலவான்கள். ஆமென். இந்த மோசேயோட வாழ்க்கையில நாங்க பார்த்தோம், மோசே காட்டிலும் பலவான் யாரு? பார்வோன். மோசேயின் குடும்பத்தை காட்டிலும் பலவான் யாரு? பார்வோன். இஸ்ரவேலை காட்டிலும், இஸ்ரவேலை அன்றைக்கு ஆண்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு அடிமையாய் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பலவான்களா இருந்தவர்களையே தேவன் அன்றைக்கு மேற்கொள்ள கிருபை கொடுத்தார். ஆமென். தாவீது சொல்றார், என்னிலும் அதிக பலவான்களா இருந்த யாரு? சவுல் ராஜா. அந்த படை அவருக்கு விரோதமா அநேகர் எதிர்த்து நின்றாங்க. அப்ப என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கு, என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் வெர்ஸ். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து நாள், என் பிரச்சனை மத்தியில் எனக்கு எதிர்த்து வந்தாங்க, ஆனா கர்த்தர் தான் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அடுத்து, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளில் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அவர் எனக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அடுத்த வசனம், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ரொம்ப முக்கியமான வசனம். இவ்வளவும் ஆண்டவர் செஞ்சதுக்கு ரீசனை கடைசியில் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பதாக எல்லா அவருடைய வழிகளையும் கை கொண்டு வந்தேன். ஆமென். நம்ம அதான் திரும்பவும் நான் சொல்றேன், நம்ம சம்டைம்ஸ் நம்ம சுயநீதியில இருந்துட்டு நான் சரி எனக்கு இப்படி நடக்குதுன்னு இருப்போம். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, நான் சரியா இருந்தேன், அதனால தான் எனக்கு அவர் துரோகம் பண்ணல. அதே தாவீது தப்பும் பண்ணினார். தப்பு பண்ணி ஆண்டவருடைய அடுத்த முகத்தையும் பார்த்தவர் அவர். தாவீதுக்கு பிழைச்ச நேரம், விபச்சாரம் செய்த நேரம், அப்படியே கொலை செய்த நேரம், அவர் கர்த்தருடைய அடுத்த முகத்தையும் பார்த்தார். அவருடைய இழப்பை பார்த்தார், அவருடைய வேதனையை பார்த்தார், அவருடைய துயரத்தை பார்த்தார், கர்த்தர் அவரை விட்டு விலகி இருந்ததை பார்த்தார். அந்த வேதனைக்குள்ள அவர் போனார். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் அதன் பின்பு மனம் திரும்பி, இங்க பாருங்க, இந்த இடத்துல அவர் கர்த்தருடைய வழிகளை சரியாய் கை கொள்ளும் போது, அவர் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்யாம நான் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு நன்மையையும் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலவேளையில எங்க இருதயங்களை நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கறதை விட்டுட்டு அவர் தீமையை நன்மையா மாற்றுவார். எனக்கு தீமை இப்ப நடந்திருக்குன்னா முதல்ல நான் யோசிக்கணும், இந்த தீமை எதனால் வந்தது, இந்த பாடுகள் எதனால் வந்தது? உண்மையிலேயே நான் சரியா தான் வாழ்ந்து இந்த பாடுகள் வருதா, இல்லை என்னுடைய ஏதோ தவறுகள் தான் இந்த தீமைக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதா? நம்ம அநேக நேரங்களில் ரியலைஸ் நாங்கள் எங்களோட இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம கர்த்தரை பார்த்து குறை சொல்லி, கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்டுட்டே எங்கள் நாட்களை அப்படியே வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு நாளும் தீமையை செய்கிற தேவன் அல்ல, நான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அந்த சிறு பிள்ளையவே நான் அப்படி காப்பாற்றினேன். ஏனென்றா எனக்கு மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் கரங்களை நீட்டி அவர் எங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி வர மட்டும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு திட்டம் உண்டு. போன கிழமை நாங்கள் பார்த்தோம், துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து கர்த்தர் எப்படி எங்களை கிரீடத்தை நோக்கி கொண்டு செல்கிறார் என்று சொல்லி. அதே ஆண்டவர் இந்த காலை வேளையில் மறுபடியும் எங்களோடு கிட்டத்தட்ட அதே ஒரு காரியத்தை தான் பேசுகிறார். நான் உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்க வைத்திருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்க வைத்திருக்கிறேன். கிரீடம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். உங்கள் வழிகளை நீங்கள் விடணும். கேள்வி கேட்காம உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நான் பரிசுத்தமாக இருக்கேனா, சுயநீதியில் இருக்கிறேனா, என் பேச்சு சரியா இருக்கா,
என் நடத்தை சரியா இருக்கா, என் செயல்கள் சரியா இருக்கா? கர்த்தருக்கு முன்பதாக, மனிதனுக்கு முன்பதாக நாங்கள் இல்லை, கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன், அது மட்டும் சரியா நாங்கள் மாற்றிக்கொள்ளும் போது நீங்க எந்த துயரத்தில் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும் உங்களை அப்படியே தூக்கி எடுத்து அப்படியே மகிமையான இடத்துக்குள்ளே கொண்டு சென்று கிரீடத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க அவர் ஆவலா இருக்கிறார். சபையார் யாவரும் எழுந்திருப்போம். தேவசம் ஆபத்து நாள் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இஸ்ரவேலருக்கு தயவு காட்டினவர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்களுக்கும் தயவு காட்டுவார். அவர் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தேவன் அல்லவே, இன்றைக்கு அவர் எங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அவரை அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தை அவர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறாரே. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாமே. ஆண்டவர் எனக்கு தெளிவா பேசின ஒரு வார்த்தை, நாங்களே நம்மளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாமே. மகனே, என் ஜனம் தங்களே தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், தங்களே தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ரொம்ப பேர் நினைக்கிறது, நான் மனுஷன் பார்வைக்குள்ள நான் சரியா நடந்து கொள்றேன் தானே, அப்ப எனக்கு எல்லாம் சரியா நடக்கணும் தானே. இல்ல, கர்த்தர் பார்வையில நான் சரியா இருக்கடா, கர்த்தர் பார்வையில நான் சரியா இருக்கடா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் கேடகமே, என் அரணும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. Every eyes closed, every hand lifted up. ஆராதிப்பே, என் பலனும் என் சுகமும் நீரே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? உம்மையே ஆராதிப்பே. Father God, I will worship you till the end. ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் பலனும் என் சுகமும் நீரே. ஆபத்து நாட்களிலே, ஆபத்து நாட்களிலே எனக்கு ஆதரவாய் வந்தவரே, என் தடிமையின் நேரத்திலும் தாவீதை போல என்னோடென்றும் இருப்பவரே. அவரை பார்த்து கைகளை உயர்த்தி, ஆபத்து நாளிலே, எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நேரங்கள் வந்தவரே, என் தனிமையின் நேரத்திலும் என்னோடென்றும் இருப்பவரே. எல்லாரும் என் தனிமையின் நேரத்திலே, என் தனிமையின் நேரத்தில் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. One more time. Oh, one more time. One more time. என் தனிமையின் அன்றைக்கு மோசே அந்த பெட்டியிலே வைக்கப்பட்டு போனது போல ஒரு தனிமையான அனுபவமா இருக்கலாம். தனிமையா நீங்க போய் கொண்டிருக்கலாம், தனிமையா நீங்க பிரயாணித்துக் கொண்டிருக்கலாம். தனிமை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசையாக யாரும் இல்லை, எனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை, என்னை உயர்த்தி விட யாரும் இல்லை.
ஓ இந்த பயங்கரமான பாதையிலே எனக்கு என்ன நடக்குமோ தெரியவில்லை. ஓ நான் ஒரு பெட்டிக்குள்ளே அடைப்பட்டது போல ஓ நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆபத்தான பாதைதான், ஆனால் அவர் கூட இருக்கு. உண்மையே உண்மையே ஆராதிப்பே. உதவி செய்ய யாரும் இல்லையே, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரே. ஓ எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவாரே. சத்ரு வைத்திருக்கிற எல்லா தீமையானதையும் என் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ சாந்தரவலதனமா உம்மை ஆராதிப்பேன். உம்மையே அப்பா என்னை விடுவிக்க நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே வல்லவர். என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்து இந்த விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்த உமக்கு ஒப்பானவர் நிகரானவர்கள் யாரும் இல்லை. In the name of Jesus என் சுகமும் நீரே. நெருக்கத்திலே என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன். சத்தம் கேட்டு உதவினார், என் சத்தம் கேட்டு உதவினீரே. எல்லாம் இருளா இருந்துச்சு, இருளை வெளிச்சமாக்கி என் விளக்கை எரிய பண்ணினார். என் விளக்கை எரிய செய்தி. என் நெருக்கத்திலே உம்மை கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் உம்மை. பாடுங்க பாடுங்க, கர்த்தரை பார்த்து பாடுங்க. என் சத்தம் கேட்டு உதவினீரே. இருளை வெளிச்சமாக மாற்றினார், இருளை வெளிச்சமாக்கி விளக்கை எரிய செய்தி. என் அணைந்து போயிருந்த என் விளக்கை இருளாயிருந்த இடத்திலே உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். Thank you, thank you, Father, thank you, Father. என் சூழ்நிலையை மாற்றினீர், என் நிலைமையை மாற்றினீர். ஓ உம்மையே worship him, hallelujah. உம்மையே ஆராதிப்பே. உம்மையே எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. இந்த கால ஓடையில பலனாகிய கர்த்தாவே, என் பலனே, என் பலனே, என்னிலும் பலத்தவர்களை மேற்கொள்கிற பலனை கொடுத்தவரே, என்னிலும் பலத்தவர்களை மேற்கொள்கிற பலனை கொடுத்தீரே. Rama Kama Rama Karama. Let's raise up for a moment. Rama Mama Karakari கட்டுக்கள் உடைவதாக, அந்தகார கிரியைகள் நீங்குவதாக, பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நீங்கி போய் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, விடுதலை, deliverance in the name of Jesus. உம்மையே நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறுமே, நீர் வந்தால் முடியாதது சாத்தியமாய் மாறுமே. தயவு கிடைக்கட்டும். தேவனை ஆராதிப்போமாக. எல்லா கட்டுக்களும் உடைந்து போவதாக, தயவு உண்டாவதாக, தயவு உண்டாவதாக, தயவு கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக. ஓ ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். தயவு, கிருபை, இரக்கம் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். கிருபைகள் வரட்டும், தயவுகள் பெருகட்டும். யாரெல்லாம் உடைய பிள்ளைகளை எதிர்க்கிறார்களோ தேவன் அந்த இடத்தில் உடைய பிள்ளைகளின் தலைகளை உயர்த்துவீராக. ஒரு நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்ட பிள்ளையை போல ஒரு இருளிலே, ஒரு இருளிலே தனிமையாய் பயணித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்ட பிள்ளையை போல
மோசே அன்றைக்கு போனது போல நீங்கள் தனிமையாய் பயணித்துக் கொண்டிருக்கலாம். யாரும் இல்லை என்று நினைக்கலாம். இதன் முடிவு எப்படி இருக்குமோ என்று தெரியாது என்று நினைக்கலாம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலமோட ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்த்து நல்லா கேளுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து உங்க முடிவு இப்படித்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து என் முடிவு இப்படித்தான் இருக்குமோ என்று பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து எனக்கு இப்படி நடந்துடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. மோசே சூழ்நிலை பயங்கரமா இருந்துச்சு. நான் பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்டு என்ன நடக்கும்னு தெரியாம சகோதரி பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய முடிவு நன்மையா இருந்தது. அந்த பெட்டி போய் பார்வோனுடைய மகளுடைய கையில கிடைக்கும் போது அது நன்மையாய் மாறினது. உங்களுடைய பயணம் கொஞ்சம் கடினமா இருக்கலாம். நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா தேவன் அதை நன்மையான இடத்துக்குள்ளே கடத்துவார். அது நன்மையான இடத்துக்குள்ளே போய் சேரும்.